நீங்கள் மருத்துவரிடம் செல்கிறீர்கள், மிகச்சிறந்த மருந்துகளை உட்கொள்கிறீர்கள், விலையுயர்ந்த சிகிச்சைகளை மேற்கொள்கிறீர்கள். ஆனாலும் உங்கள் நோய் ஏன் சரியாகவில்லை? மருந்தில்தான் பிரச்சனை என்று நினைக்கிறீர்களா? அல்லது இந்த நோயை உள்ளுக்குள்ளேயே வளர்த்து கொண்டிருக்கும் உங்கள் சிறிய சிறிய பழக்க வழக்கங்களில்தான் பிரச்சனை என்று எப்போதாவது யோசித்ததுண்டா? ஆம், நான் மது மற்றும் சிகரெட் பழக்கத்தை பற்றித்தான் பேசுகிறேன். ஒருவேளை நீங்கள் வாரத்திற்கு ஒரு முறை மது அருந்துவதாலோ அல்லது ஒரு நாளைக்கு 1 அல்லது 2 சிகரெட்டுகள் பிடிப்பதாலோ உங்கள் நோயின் மீது எந்த பாதிப்பும் ஏற்படாது என்று நீங்கள் நினைத்தால் அது தவறு. எனவே இந்த வீடியோவை இறுதி வரை தவறாமல் பாருங்கள். இந்த 2 விஷயங்கள் எப்படி உங்கள் இரத்தத்தை நஞ்சாக்குகின்றன மற்றும் சோரியாசிஸை குணமடைய விடாமல் தடுக்கின்றன என்பதை பற்றி இன்று நான் உங்களுக்கு விளக்குகிறேன். ஹலோ, நான் பாரத் ஹோமியோபதியிலிருந்து டாக்டர் பூஜா குப்தா. உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். முதலில் மதுவை பற்றி பேசுவோம். மது உங்கள் கல்லீரலை சோர்வடையச் செய்கிறது. கல்லீரலால் நச்சுகளை, அதாவது அசுத்தங்களை சுத்தப்படுத்த முடியாத போது அந்த அசுத்தங்கள் உங்கள் இரத்தத்தில் கலந்து விடுகின்றன. சோரியாசிஸ் ஏற்கனவே ஒரு அழற்சி நோய். அதில் மது நெருப்பில் நெய் ஊற்றுவது போல செயல்படுகிறது. இப்போது சிகரெட்டுக்கு வருவோம். சிகரெட் புகையில் நிகோடின் உள்ளது. இது உங்கள் இரத்த நாளங்களை சுருங்கச் செய்கிறது. புகைப்பகை. இதனால் உங்கள் தோலில் உள்ள திட்டுக்களுக்கு இரத்தமும் ஆக்சிஜனும் சென்றடைய முடிவதில்லை. இதன் விளைவாக காயங்கள் குணமடைவதற்கு பதிலாக இன்னும் சிவந்து வலியையும் உண்டாக்குகின்றன. புகைப்பிடிப்பவர்களுக்கு சோரியாசிஸ் பரவும் அபாயம் சாதாரண மக்களை விட 50 மடங்கு அதிகமாக உள்ளது. இரண்டாவது மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்றால் மருந்துகளின் வீரியம் குறைவதுதான். நீங்கள் மருந்துகளை உட்கொள்ளும் போது அவை உங்கள் உடலில் உள்ள நோயுடன் போராடுகின்றன. ஆனால் மது மற்றும் நிகோடின் அந்த மருந்துகளின் செயல்பாட்டிற்கு தடையாக நிற்கின்றன. மது அருந்துபவர்களுக்கு உலகின் எந்தவொரு சிறந்த ஹோமியோபதி அல்லது அலோபதி மருந்தும் 40% மட்டுமே பலனளிப்பதாக ஆராய்ச்சிகள் கூறுகின்றன. நீங்கள் பணத்தை செலவு செய்கிறீர்கள், கட்டுப்பாட்டுடன் இருக்கிறீர்கள். ஆனால் ஒரே ஒரு பானம் அருந்துவதன் மூலம் உங்கள் வாராந்திர உழைப்பு அனைத்தையும் வீணாக்கி விடுகிறீர்கள். சில நிமிட போதை உங்கள் வாழ்நாள் ஆரோக்கியத்தை விட முக்கியமா? எல்லாவற்றையும் விட வேண்டுமா என நோயாளிகள் கேட்பார்கள். ஆம், நோயின் வேரிலிருந்து குணமடைய இது அவசியம் என்பதே என் பதில். பாரத் ஹோமியோபதியில் நாங்கள் வெறும் கிரீம்களையோ அல்லது மாத்திரைகளையோ மட்டும் வழங்குவதில்லை. உங்கள் முழு உடலையும் நச்சுத்தன்மையிலிருந்து நீக்குகிறோம். டீடாக்ஸ். பல ஆண்டுகளாக மது மற்றும் சிகரெட்டுகளால் உங்கள் கல்லீரலில் சேர்ந்த நச்சுக்களை எங்கள் மருந்துகள் வெளியேற்றுகின்றன. உங்கள் இரத்தம் சுத்தமடையும் போது உங்கள் சருமம் தானாகவே பொலிவு பெறும். நீங்கள் இன்று இந்த பழக்க வழக்கங்களை கட்டுப்படுத்தினால் உங்கள் சொரியாசிஸ் நோய் விரைவில் வரலாறாகிவிடும் என்று நாங்கள் உறுதியளிக்கிறோம். முடிவு உங்களுடையது. ஒரு நச்சு பழக்கமா அல்லது மகிழ்ச்சியான அரிப்பு இல்லாத வாழ்க்கையா? நீங்களும் உங்கள் இந்த பழக்கங்களை கைவிட்டு சொரியாசிஸுடனான போரில் வெற்றி பெற விரும்பினால் இன்றே எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் செய்தி அனுப்புங்கள். நாங்கள் உங்களுக்கு முழுமையாக உதவுவோம். எந்தவிதமான தீர்ப்பும் இன்றி எங்கள் குழு உங்களுக்கு ஒரு உணவு முறை மற்றும் வாழ்க்கை முறை திட்டத்தை வழங்கும். இதன் மூலம் உங்கள் சொரியாசிஸ் வேகமாக குறையத் தொடங்கும். ஆரோக்கியமாக இருங்கள். நன்றி.